தமிழ்நாட்டில் திமுகன்னு ஒரு ஜாதக சிறப்பு உண்டுங்க. ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டால் மறுமுறை ஆட்சிக்கு வராத கட்சி திமுக தான். தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் அடித்திருக்கிறார். அதே மாதிரி அம்மையார் அவர்களும் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முறை வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மறுமுறை வெற்றி பெற்றதில்லை என்பதுதான் திமுகவினுடைய. தமிழகத்தில் காங்கிரஸ் என்பது இறந்த காலம், கழகங்கள் என்பது நிகழ்காலம், பிஜேபி தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். இதை சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சமூக நீதியை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. சங்கரமடத்தில் ஒரு தலித் சங்கராச்சாரியாரா வர முடியும் திமுக இருந்து பேசுறீங்களே. திமுகவில் ஒரு தலித் தலைவராக முடியுமான்னு நீங்க பேசுறீங்க. ஒரு தலித் தலைவராக முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் பட்டியல் சமுதாயத்தினரை தலைவராக்கி இருக்கிறோம், அமைச்சர்களாக்கி இருக்கிறோம், அமைச்சர்களுடைய தரவரிசையில் அவர்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியான்னு பேசுறாங்க. கேட்டா அவர் இளைஞரா? ஒரு இளைஞர் துணை முதல்வராக வேண்டாமான்றார். தமிழ்